அனைவரும் உற்று நோக்கிய டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தற்போது தொடங்கியுள்ளது. அதனை மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்வர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அன்வர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. அனைவரும் உற்று நோக்கும் டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது துவங்கி இருக்கிறது. வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இந்த தேர்தலில் வாக்களிக்க 1,56,14,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். இவர்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக 13,766 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 70 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, எதிர்கட்சியான பாஜக, காங்கிரஸ் ஆகியன களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் 3வது முறையாக தலைநகரை ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்காளர்கள் கொடுப்பார்களா அல்லது ஆம் ஆத்மிக்கு மாற்றாக பாஜகவை தேர்ந்தெடுப்பார்களா அல்லது யாரும் எதிர்பாராத வகையில் காங்கிரசுக்கு வாய்ப்பாக அமையுமா என்பது டெல்லியில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களின் ஆட்காட்டு விரலில் தான் உள்ளது. மும்முனை போட்டி என்றாலும் சுயேட்சை வேட்பாளர்களை சேர்த்து மொத்தம் 699 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர். 3வது முறையாக தலைநகரை தக்க வைக்க ஆம் ஆத்மி கட்சியும் பாஜக மற்றும் காங்கிரஸ் டெல்லியை தங்கள் வசப்படுத்த கடுமையான தேர்தல் வியூகங்களை வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று நடைபெறும் தேர்தலில் வாக்களிப்பதற்காக மொத்தம் 1,56,14,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இதில் 83,76,173 ஆண் வாக்காளர்கள், 72,36,560 பெண் வாக்காளர்கள், அது தவிர 1,267 பிற பாலினத்தவர்கள். எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை டெல்லி வாக்காளர்கள் பட்டியலில் இளைஞர்கள் மற்றும் மூத்த குடிமகளின் பங்கேற்பு காணப்படுகிறது. 18 முதல் 19 வயதுக்குட்பட்ட சுமார் 2,39,905 இளம் வாக்காளர்கள் முதல் முறையாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கின்றனர். அதே நேரத்தில் 85 வயதுக்கு மேற்பட்ட 1,09,368 மூத்த குடிமகளும் 100 வயதுக்கு மேற்பட்ட 783 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் பங்கேற்கின்றனர். இது தவிர சேவை வாக்காளர்கள், அதாவது தபால் வாக்குகள் செலுத்துபவர்கள் 12,736 பேர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் வீட்டு வாக்களிப்பு வசதியின் கீழ் தகுதியுள்ள 7,553 வாக்காளர்களில் 6,980 பேர் ஏற்கனவே தபால் வாக்கு மூலம் வாக்களித்துள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாக இந்த முறை மட்டும் மொத்தமாக 13,766 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகளில் நிகழ் நேரத்தில் கூட்ட அளவை சரிபார்க்க ஒரு வரிசை மேலாண்மை அமைப்பு, அதாவது QMS செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செயலி மூலம் வாக்குச்சாவடியில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது, ஆட்கள் குறைவாக இருக்கின்றனரா என்பதை வீட்டில் இருந்தே பார்க்க முடியும். இந்த செயலி மூலம் வாக்குச்சாவடியில் மக்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருப்பதை தவிர்க்க முடியும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 13,766 வாக்குச்சாவடிகளில் 3,000 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் சுமூகமாக வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக 35,626 டெல்லி காவல்துறையினர் மற்றும் 19,000 ஊர்காவல் படையினரும் 2,020 துணை ராணுவ படைகள் என தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 7 மணிக்கு துவங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. அதன் பின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூமிற்கு எடுத்து செல்லப்பட்டு வரும் 8ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அன்றே தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தம் 70 தொகுதிகளில் 36 தொகுதிகளை கைப்பற்றும் கட்சி தலைநகரில் ஆட்சி அமைக்கும் தகுதியை பெறும். 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து கடந்த 2 முறை தோல்வியை தழுவியதால் இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் எனும் முனைப்பில் காங்கிரசும், 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சியும், தலைநகரில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என பாஜகவும் பல தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆம் ஆத்மி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஆதிஷி, முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரை செய்தனர். காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். இந்த தேர்தலில் 3வது முறையாக தலைநகரை ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்காளர்கள் கொடுப்பார்களா அல்லது ஆம் ஆத்மிக்கு மாற்றாக பாஜகவை தேர்ந்தெடுப்பார்களா அல்லது யாரும் எதிர்பாராத வகையில் காங்கிரசுக்கு வாய்ப்பாக அமையுமா என்பது டெல்லியில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர்களின் நாட்காட்டி விரலில் தான் உள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அன்வர்.